11 மாவட்டங்களில் போலியாக கால் சென்டர் நடத்தி பண மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உழந்தியாப்பட்டு கிராமத்தை சார்ந்த ராஜு என்பவர் தனக்கு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி 8,20,000 ரூபாய் மோசடி செய்துவிட்டதாகவும் பணத்தை மீட்டு தருமாறும் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய விழுப்புரம் இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலைய அதிகாரிகள் சென்னையை சேர்ந்த கோபிகிருஷ்ணன் என்பவர் பண மோசடியில் ஈடுபட்டதை உறுதிப்படுத்தினர். அதனையடுத்து செஞ்சியில் இயங்கிய போலி கால் சென்டரை மூடி அதற்கு பயன்படுத்தப்பட்ட செல்போன்கள், சிம் கார்டுகள், லேப்டாப், கார் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் விழுப்புரம், வேலூர், திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இதேபோல் பண மோசடியில் ஈடுபட்டதையும் கண்டறிந்தனர். இந்நிலையில் கோபிகிருஷ்ணனுக்கு உடந்தையாக இருந்த நட்ராஜ், தினேஷ், வளர்மதி உள்ளிட்டோரை கைது செய்தனர். இதையடுத்து குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக யாராவது கூறினால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நான் ஒரு 4 லட்ச ரூபா கேட்டால் மறுபடியும் உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா வரையிலும் அவைலபிள் இருக்குது என்னங்க. அப்புறம் எனக்கு வேணாங்க லோனெல்லாம் இதுவே என்னால் கட்ட முடியாது, நான் ஆசாரி வேலை செய்கிறேன், கட்ட முடியாது சொன்னேன். அவங்க வந்து இல்லை நீ காசு கட்டினா தான் இந்த காசு திருப்பி கிடைக்கும், லோனோட சேர்த்து இதுவும் கேன்சல் பண்ணி கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்புறம் காசு எப்படியாவது வரணுமே சொல்லி கட்டினே அவங்க மாட்டு ஏற்றினே போகிறாங்க. ஒரே நம்பரில் 3 பேர் வராங்க சார், மாற்றி வராங்க சார். அதேமாரி பண்ணி தொல்லை கொடுத்துக்கினே இருக்கிறாங்க. 15-20 பேர் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நெட் சென்டர் மாதிரி வச்சுட்டு இது ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன ட்ரைனிங்னா, பேசும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் லோன் தரோம், நீங்கள் வந்து லோன் ஒரு 100 பேர்கிட்ட பேசினா யாராவது 2 பேர் மட்டும் லோன் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய அட்ரஸ் நம்பரை மட்டும் வாங்கி வளர்மதி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, அவங்க தான் வந்து இங்கே மேனேஜர் செஞ்சுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க இன்டர்ன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இன்சூரன்ஸ் தான் போடுவாங்களே ஒழிய லோன் போய் சேர்றதில்லை. எதுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வராங்கன்னா, இன்சூரன்ஸுங்கிறது வந்து இவங்க வந்து நாங்கள் சப் ஏஜென்ட் மாதிரி இந்த கோபிகிருஷ்ணன், ராஜேஷ், நட்ராஜ் அண்ட் வளர்மதி. இன்சூரன்ஸில் 1 லேக் நீங்கள் வந்து ஒரு நபர் இன்சூரன்ஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 60-80% வரைக்கும் யார் ஏஜெண்ட்டாக போடுறாங்களோ அவங்க இந்த பணம் போயிடுது. ஸோ இது இன்சூரன்ஸ் தான் நோக்கம் ஒழிய லோன் வாங்கி கொடுக்குறது இவங்க நோக்கம் இல்லை. ஆகவே கடன் கொடுக்குறேன், குறைந்த வட்டியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு இன்சூரன்ஸ் அவங்கள போட வச்சு அதில் வரக்கூடிய 60-80 வரக்கூடிய கமிஷன் அமௌண்ட்டை எடுத்து கிட்டத்தட்ட இந்த கோபிகிருஷ்ணன் என்பவர் 10க்கும் மேலான கிளைகள், பிரான்ச்சஸ் வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க அவர் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அது இந்த பணத்தில் தான் அதை பண்ணியிருக்காரு. இப்போது இந்த சிஸ்டம் வந்து நடத்திட்டு இருக்கார்.